ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான கற்கண்டு வடை அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கல்கண்டு வடை செய்வதற்கு 1 கப் உளுந்தை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். நாம் உளுந்து ஊற வைக்கும் பொழுது 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஊற வைத்து விடலாம். உளுந்து தண்ணீரை வடித்து மிக்சியில் ஒரு முறை நாம் அடித்து எடுத்து விடலாம். மிக்சியில் ஒரு சுத்து அரைத்த பின் அதனுடன் 1 கப் கற்கண்டு, சிறிதளவு முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து விடலாம். இந்தளவு உளுந்தை அரைத்த பின் இதனுடன் மிக குறைவாக உப்பு சேர்த்து ஒரு முறை அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்தளவு தண்ணீர் தெளித்து உளுந்தை நன்றாக அரைத்த பின் கற்கண்டை சேர்த்து விடலாம். நாம் உளுந்தை நன்றாக அரைத்த பின் கற்கண்டு சேர்த்தால்தான் சரியான பதமாக வரும். நாம் கற்கண்டுடன் முந்திரி பருப்பு சேர்த்து அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கற்கண்டு சேர்த்து இந்தளவு அரைத்த பின் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிய பின் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து விடலாம். நாம் கற்கண்டு சேர்த்ததால் சற்று தளர்வாக இருப்பதால் மைதா மாவு சேர்த்து பிசைந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் மைதா மாவே சரியாக வரும். நன்றாக மிக்ஸ் செய்து சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்து நாம் வடையாக போட்டு விடலாம். நாம் குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் செய்தோம் என்றால் வடை நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் நன்றாக சூடானதும் வடையை போட்டு விடலாம். நாம் சிறிய சிறிய வடையாக போட்டு விடலாம். 2 பக்கம் பொன்னிறமாகும் வரை வேக வைத்து எடுத்து விடலாம். கற்கண்டு சேர்த்ததால் விரைவாக சிவந்து வந்துவிடும். நாம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வேகவும் எடுத்து விடலாம். அனைத்து வடையும் பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான கற்கண்டு வடை அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் ஆறினாலும் வடை உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும். நாம் கற்கண்டு, முந்திரி பருப்பு, குங்குமப்பூ சேர்த்து செய்வதால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமான கற்கண்டு வடையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.